ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெப பங்காளர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாக வர இருக்கிற தேர்தலுக்காக மிகவும் நெருங்கி இருக்கிற இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க தேவனால் அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தின் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக, ஆமேன் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அந்த அதிகாரம் முடிகிறதற்கு முன்பு ஒரு முடிவுரையை போன்ற வார்த்தையை இணைக்கிறார். இதற்கு நாம் தேசத்திற்காக நம்முடைய ஜெபங்களில் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஜெபிக்க அல்ல, போராடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேசத்தை ஆளுவார். நாம் சமாதானத்தோடு இந்த பூமியில் இந்த தேசத்தில் நாம் வாழுகிறவர்களாய் இருக்க கிருபை அருளுவார் என்கிறதை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை காண முடிகிறது. என கண்பானவர்களே, நாம் ஜெபத்திலே போராட வேண்டிய சில குறிப்புகளை, விசேஷமாய் தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்திலே திருப்பி பாருங்கள். அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே அபிமெலேக்கு என்கிற ஒரு அரசனை குறித்து. இந்த அபிமெலேக்கு என்கிற ராஜா அங்கே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை அவன் எடுத்து கொள்ளுகிறான். சாராளை எடுத்து கொள்ளுகிறான் தனக்கு மனைவியாக்க. தேவன் அவனை சொப்பனத்திலே கண்டிக்கிறதை அந்த பகுதி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, சொப்பனத்திலே அவனை கண்டிக்கிறார். கண்டித்த போது அவன் அந்த பாவத்தை விட்டு விலகுகிறான். அந்த பாவத்தை விட்டு விலகி அவன் தேவனுக்கு பயந்து ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை திரும்ப அனுப்பிவிடுகிறான். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளுங்கள். 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 20:7, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு 14வது வசனம், அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராயையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இப்படி தேசத்திலே தலைவர்களாய்
தேசத்திலே அதிகாரிகளாய் மந்திரிகளாய் வரப்போகிறவர்கள் தேவனால் எச்சரிக்கப்படுகிறவர்களும் தேவனுடைய எச்சரிப்பிற்கு பயந்து பரிசுத்தமுள்ள ஜீவிதம் உள்ளவர்களுமாய் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களை தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களை தேவன் தேசத்திற்கு தர வேண்டும். அதற்காக நாம் செபிக்க வேண்டும் என கண்பானவர்களே, வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. ஒன்று தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் நமக்கு ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள், சபையை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த குடும்பத்தை, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:8 இதை சொல்லுகிறது. என கண்பானவர்களே, எல்லா தேசத்தின் அதிகாரிகளும் தேசத்தின் தலைவர்களும் மந்திரிகளும் இந்த வசனத்தின்படி இருக்கிறவர்களாய் குடும்பத்தை நடத்துகிறவர்கள்தான் மற்ற குடும்பங்களின் மேல், தேசத்தில் இருக்கிற குடும்பங்களின் மேல் ஒரே சிந்தையாய், பரிசுத்த சிந்தையாய், அவர்களுடைய நலனை குறித்த சிந்தையாய் இருக்க முடியும். இதற்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். தேவன் இப்படிப்பட்டவர்களை, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அபிமெலேக்கு போன்றவர்களை எழுப்ப வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் ஆண்டவரே, அன்றைக்கு அபிமெலேக்கு உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் தேசத்தின் ஜனத்திற்கு அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்ந்தது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மந்திரிகள், அப்படிப்பட்ட முதல்வர்கள் எங்கள் தேசத்திற்கு வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரிகள் எங்கள் தேசத்திற்கு வேண்டும். எங்களுடைய தேசத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்எல்ஏக்களுக்குள்ளே இந்த பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அபிமெலேக்கு போன்றவர்கள் தெரிந்தெடுக்கப்படும் பொழுதானாலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள்ளே இந்த பரிசுத்தத்தை அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை எங்களுக்கு தெரிந்தெடுத்து தாரும். துணிகரமான பாவத்திலே ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கிறவர்கள் ஆண்டவரே, ஜனங்களை இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடையாளமாய் மாறிவிடாதபடி ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தை, நீர் எங்களுடைய மாநிலத்தை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய மாநிலங்களை பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாய் எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை வெளிப்படுவதாக, உம்முடைய ஆண்டவரை பரிசுத்தம் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்த குறிப்பு நாம் பார்க்கலாம். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அங்கே நேபுகத்நேச்சார் ஆகிய ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நேபுகத்நேச்சார் என்கிற அந்த ராஜா, அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு அறிக்கை இடுகிறார். நம்முடைய தேவனை அவர் இப்படி சொல்லுகிறார்: தேவர்களுக்கு தேவனாகவும் ராஜாக்களுக்கு ஆண்டவராகவும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராகவும் அறிக்கையிடுகிறதை நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, தானியேலை போல தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்கள், தேவாதி தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த தேசத்திலே தலைவர்களாக, விசேஷமாய் நம்முடைய மாநிலத்திலே தலைவர்களாக வர வேண்டும். நேபுகத்நேச்சாரின் அறிக்கையை வேதம் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். மந்திரவாதிகளின் பின்னே, மந்திரங்களின் பின்னே கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த தேசம்
தேச தலைவர்கள் இந்த நேபுகத்நேச்சாரை போல தேவாதி தேவனே, தேவர்களுக்கு தேவன், மெய்யாய் அவர் ராஜாக்களுக்கு ஆண்டவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிற மகிமையான தேவன், தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருகிற மெய்யான தேவன் என்று அறிய தேவன் அப்படிப்பட்டவர்கள் இந்த மாநிலத்தில், இந்த தேசத்தில் தலைவர்களாய் வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறேன். எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின்படி அன்றைக்கு பாபிலோனிலே நேபுகத்நேச்சாரை நீர் இப்படி அறிக்கையிட வைத்து அறிய செய்தது போல எங்களுடைய தேசத்தில் தெரிந்தெடுக்கப்படுகிற, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட போகிற ஒவ்வொருவரையும், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி மாற்றும். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவாதி தேவனை தேவர்களுக்கு தேவனாக, ஆண்டவரை தேவாதி தேவனாகிய உம்மை, ஆண்டவரை மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக, ராஜாக்களுக்கு தங்கள் ஆண்டவராக ஒவ்வொருவரும் அறியும்படியாய், அப்படிப்பட்ட தெய்வ பயம் உண்டாகும்படியாய் ஒரு நேபுகத்நேச்சாரை போல உம்மை அறிக்கையிடுகிறவர்களை நீர் எங்கள் தேசத்தில் எழுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தெரிந்தெடுக்கப்பட உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். வேத வசனத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறது வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபித்து வருகிறோம். வேத வசனம் ஜீவன் உள்ளது, அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் மாறாதது. இந்த வேத வசனங்களின் ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்முடைய தேசத்தில் நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என கண்பானவர்களே, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது நேபுகத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கையிட்டது போல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எவர்களை அழிக்க தேடினானோ அதே ராஜா, அதே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உயர்த்துகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று நேபுகத்நேச்சார் அறிக்கையிட்டதை வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, தேவன் தம்முடைய தாசர்களை விடுவிக்க போதுமானவர். அழிக்க தேடின அவனுடைய கரத்திற்கு தேவன் விடுவிக்கிறவராய் வெளிப்பட்டது போல தேவனுக்கு பயப்படுகிற நேபுகத்நேச்சார்கள் இந்த தேசத்திலே உருவாக வேண்டும். இந்த தேசத்திலே தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும். இந்த தேசத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோகள் உயர்ந்து விட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில், ஆண்டவரே, நீர் தம்முடைய காரியத்தை இந்த தேசத்தில் உம்முடைய சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி செய்கிறவராய் இருக்கிறீர். அன்றைக்கு பாபிலோன் தேசத்தில் செய்தீர் என்று சொன்னால் உம்முடைய கரத்தை பாபிலோன் தேசத்தின் மேல் வைத்து தேவரே நீர் செய்தீர் என்று சொன்னால் இன்றைக்கு உம்முடைய கரத்தை எங்கள் இந்தியாவின் மேல் வைத்து, எங்களுடைய தமிழகத்தின் மேல் வைத்து, எங்களுடைய இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களின் மேலும் வைத்து தேவரீர் இதை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எவர்களால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருக்கப்பட்டு அழிக்கப்பட வகை தேடப்பட்டார்களோ அவர்கள் கரத்தினாலேயே நீர் அவர்களை உயர்த்தினது போல ஆண்டவரே, இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட வைத்தது
சொன்னது போல அப்படி அறிக்கையிடுகிற நேபுகத்நேச்சார்களை எங்கள் தேசத்தில் எழுப்பும், தலைவர்களாய் எழுப்பும், எம்எல்ஏக்களாய் எழுப்பும், மந்திரிகளாய் எழுப்பும், அதிகாரிகளாய் எழுப்பும் என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் இந்த வசனத்தை 100% எழுத்தின்படி, ஒவ்வொரு எழுத்தின்படி, ஒவ்வொரு புள்ளியின்படி மாறாத உம்முடைய வசனம், மாறாத உம்முடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக எங்கள் தேசத்தில் கிரியை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, அடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு தர விரும்புகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நேபுகத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று வேதத்திலே அவர் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, பரலோகத்தின் தேவாதி தேவனை நேபுகத்நேச்சார் புகழுகிறார். என கண்பானவர்களே, பரலோகத்தின் தேவாதி தேவனாகிய நம்முடைய தேவனை புகழ்கிற நேபுகத்நேச்சார்களை தேவன் இந்த தேசத்தில் எழுப்ப வேண்டும். நிந்திக்கிற, இகழுகிற மக்கள் அல்ல, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிற, அறியாதவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு தேவன் அன்றைக்கு பாபிலோன் தேசத்தில் செயல்படுவாரானால் நம்முடைய தேசத்தில் செயல்படுவது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு கட்டாயம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, பட்சபாதம் இல்லாத தேவன் அதை நம்முடைய தேசத்தில் செய்யும்படியாக, அப்படி பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிற தலைவர்களை தேவன் இந்த தேர்தலின் மூலம் நமக்கு தரும்படியாக, தேவன் அப்படிப்பட்ட கிரியையை செய்யும்படியாக, பாபிலோனுக்கு செய்தவர் இந்தியாவுக்கு செய்ய மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னது போல, ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னது போல கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் உம்மை புகழுகிற ஜனங்கள், ஆண்டவரே, இந்த தேசத்தில் உம்முடைய மகிமையை உணர்ந்த ஜனங்கள், அதை நினைத்து ஆண்டவரே அந்த மகிமையை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஜனங்கள், ஆண்டவரே, மக்கள் இந்த தேசத்தின் எம்எல்ஏக்களாய், இந்த மாநிலத்தின் எம்எல்ஏக்களாய், இந்தியாவின் தலைவர்களாய், இந்தியாவின் அதிகாரிகளாய், இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உம்மால் ஏற்படுத்தப்படுவார்களாக. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு எல்லைகளிலும் பிரவேசித்து இந்த வசனம் நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி, எங்கள் தேசத்தில் வாய்க்கும்படியாய், எங்கள் மாநிலத்தில் வாய்க்கும்படியாய் நீர் அதை செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்கிற கர்த்தர், அப்படியே இந்த வசனத்தை கொண்டு நீர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படியாய் கிருபை விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. தெய்வ கிருபை விளங்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என கண்பானவர்களே, தேவனை நோக்கி போராடி ஜெபியுங்கள். தேவன் நம்மை போராடி ஜெபிக்க அழைக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராக. இயேசு நம்முடைய தேசத்தை நேசிக்கிறார். ஆகையினால் நாமும் நம்முடைய தேசத்தை நேசித்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய தேசம் பயபக்தி உள்ளதாய், பரிசுத்தமுள்ள தலைவர்களால் ஆளப்பட, நம்முடைய தேசம் தேவனுக்கு பயந்தவர்களால் ஆளப்பட, அப்பொழுது ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாய் வாழ கர்த்தரிடத்திலிருந்து வழி பிறக்கும். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படிப்பட்ட கிரியையை தேவன் வெளிப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.